வணக்கம். பாரத் ரீசெல்லிங்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் ப்ராடக்ட்ஸுகளை பதிவேற்றி இந்தியா முழுவதும் உள்ள 16,000 ரீசெல்லர்ஸ் மற்றும் 2,325 ரீட்டெயில் ஸ்டோர்களை அடையுங்கள். இந்த வீடியோவில் செல்லராக ஒரு ஆர்டரை எப்படி செயல்படுத்துவது என்பதை விரைவாகவும் எளிதாகவும் காணலாம். இதற்கு முதலில் உங்கள் கூகுள் அல்லது விருப்பமான வெப் பிரவுசரில் பாரத் ரீசெல்லிங் என்று தேடுங்கள். அதன் பிறகு பாரத் ரீசெல்லிங் வெப்சைட் லிங்கை தேர்வு செய்யுங்கள். வெப்கேஜ் திறந்தவுடன் விண்டோவின் மேல் வலது மூலையில் செல்லர் லாகின் என்ற விருப்பத்தை காணலாம். அதை கிளிக் செய்யுங்கள். செல்லர் லாகின் விண்டோவில் பதிவு செய்த பிறகு உங்கள் வாட்ஸ்அப் மற்றும் இமெயிலுக்கு அனுப்பப்பட்ட இமெயில் அட்ரஸ் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளிட்டு லாகின் டு டேஷ்போர்ட் என்பதை கிளிக் செய்யுங்கள். இப்போது ஒரு ஆர்டரை எப்படி செயல்படுத்துவது என்பதை பார்க்கலாம். நீங்கள் உங்கள் டேஷ்போர்ட் விண்டோவில் நுழைந்தவுடன் நீங்கள் பெற்ற ரீசெண்ட் ஆர்டர்ஸ் அனைத்தும் கீழே பட்டியலாக காணப்படும். நீங்கள் ஒரு ஆர்டரை செயல்படுத்த ஆர்டர் அப்டேட் பகுதியிலுள்ள அப்டேட் என்பதை கிளிக் செய்யலாம். அல்லது விண்டோவின் இடப்புறத்திலுள்ள ஆர்டர்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் என்பதை கிளிக் செய்து அதில் ஆர்டர்ஸ் என்பதை தேர்வு செய்யலாம். இப்போது ரீசெண்ட் ஆர்டர்ஸ் முதல் ஓல்ட் ஆர்டர்ஸ் வரை ஆர்டர்கள் பட்டியலாக காணப்படும். அதில் ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், ஆர்டர்ட் ப்ராடக்ட்ஸ், பேமெண்ட் ஸ்டேட்டஸ் மற்றும் ஆர்டர் அப்டேட் போன்ற விவரங்கள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆர்டரை கண்டுபிடிக்க சர்ச் பார்வில் ஆர்டர் ஐடியை டைப் செய்து தேடலாம். மேலும் ஸ்டார்ட் டேட் முதல் எண்ட் டேட் வரை ஃபில்டர் செய்து ஆர்டர்களை காணலாம். ஒரு ஆர்டரை செயல்படுத்த முதலில் ஆர்டர்ஸ் விண்டோவில் அந்த ஆர்டரை திறந்து ஸ்டாக் அவைலபிள் இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். அதன் பிறகு ஆர்டர் அப்டேட் பகுதியிலுள்ள அப்டேட் என்பதை கிளிக் செய்யவும். அப்போது ஆர்டர் டீடெயில்ஸ் என்ற ஒரு விண்டோ திறக்கும். இதில் ஆர்டர் டீடெயில்ஸ், பேமெண்ட் டீடெயில்ஸ், ப்ராடக்ட் டீடெயில்ஸ், ஷிப்பிங் டீடெயில்ஸ் மற்றும் ஆர்டர் ஸ்டேட்டஸ் போன்ற விவரங்கள் காணப்படும். அதில் ஆர்டர் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்து நீங்கள் பெற்ற ஆர்டரின் தற்போதைய நிலையை அப்டேட் செய்யவும். கவனிக்கவும், ஒவ்வொரு முறையும் ஆர்டர் ஸ்டேட்டஸ் மாற்றப்படும் போது ரீசெல்லருக்கு எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலம் அப்டேட்கள் அனுப்பப்படும். எனவே ஆர்டர் செய்யப்பட்ட பொருள் மற்றும் குவாண்டிட்டியை அனுப்ப உங்களிடம் தேவையான ஸ்டாக் இருந்தால் ஆர்டர் ஸ்டேட்டஸை பெண்டிங்கிலிருந்து ஆர்டர் அக்செப்டாக மாற்றவும். பின்னர் தேவையான பொருட்களை பேக் செய்து முடித்ததும் ஸ்டேட்டஸை பேக்ட் அப் அண்ட் வெயிட்டிங் ஃபார் பிக்கப் ஆக மாற்றவும். ஆர்டர் டீடெயில்ஸிலிருந்து இன்வாய்ஸை டவுன்லோட் செய்து அதன் பிரிண்டட் காப்பியை பார்சலுடன் இணைக்கவும். பின்னர் கொரியர் மூலம் பொருட்களை அனுப்பியதும் ஆர்டர் ஸ்டேட்டஸ் கொரியர் கலெக்டட் ஆக மாற்றி கொரியர் நேம் மற்றும் ட்ராக்கிங் நம்பர் பதிவு செய்யவும். கொரியர் ரீசெல்லரின் பில்லிங் அட்ரஸ்க்கு சென்றடைந்ததும் ஆர்டர் ஸ்டேட்டஸ் டெலிவர்ட் என்று மாற்றவும். அவ்வளவுதான். இப்போது நீங்கள் செல்லராக ஒரு ஆர்டரை எப்படி செயல்படுத்துவது என்பதை வெற்றிகரமாக கற்றுக்கொண்டீர்கள். இன்றே விற்பனையை தொடங்குங்கள். பாரத் ரீசெல்லிங்குடன் அதிக லாபம் சம்பாதிக்க ஆரம்பியுங்கள்.